வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில சில வருடங்களை நினைத்து பார்த்தால் ஒரு உணர்வு உங்களுடைய மனதில் வந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டது? இந்த ஒரு கவலைகளும் இந்த ஒரு உணர்வும் உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி உங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் ஏன் என்னுடன் இருந்தவர்கள் கூட எனக்கு எதிரியாக மாறினார்கள்? இதெல்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது? ஆனால் நான் எதுவுமே பண்ணவில்லை. இப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் நீங்க யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜோதிடத்தில் ஒரே காரணம்தான் உள்ளது. சனி பகவானின் ஆழமான தாக்கம். இந்த தாக்கமானது உங்களுடைய ராசியில புகுந்து விட்டது. இதனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்றாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான விடை தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டிருப்பீங்க. இந்த ரிஷபம் ராசிக்கு சனியின் தாக்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தது தெரியுமா? இந்த ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் வாழ்க்கையில வசதி, உறவு, அழகு, அமைதி ஆகியவற்றை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். ஆனால் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் சில நேரங்களில் இந்த ஒரு விஷயங்களை அனைத்தையும் சோதித்து விட்டார். இதனால் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சில காலங்கள் மனசோர்வு, நம்பிக்கை இழப்பு, உறவுகள்ல பிரிவு, பண நெருக்கடி இவைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். இந்த சனி பகவான் ஒருவரை தாழ்த்துவதற்காக சோதனை தரமாட்டார். அவரை மன உறுதியாக மாற்றுவதற்காகத்தான் சோதனையானது கொடுப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நடத்திய ஒரு சோகமான 4 விஷயங்களானது இருக்கிறது. ஒன்று, நம்பிய நண்பரால் ஏற்பட்ட துரோகங்கள். நீங்கள் முழுமையாக நம்பிய ஒருவரிடம் உங்களுடைய ரகசியங்களை கூட நீங்க பகிர்ந்திருப்பீங்க. அவங்க நம்மளை விட்டு எப்பொழுதும் போக மாட்டாங்க, இறுதி வரைக்கும் நம்மளுடனே இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு நபரிடம் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பர்சனல் அனைத்தையும் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் அவர் உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார். எதிரியாக மாறுவது மட்டுமல்லாம நீங்கள் எதையெல்லாம் கூறக்கூடாது, உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய அனைத்து விதமான செயல்களையும் நீங்க கூறியிருப்பீங்க. அது அனைத்தையும் அனைவரிடமும் போட்டு உடைத்திருப்பார். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? சனி பகவான் உங்களுடைய இடத்தில் 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சோதனைகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது சாதாரணமான ஒரு சோதனை தான். உங்களுடைய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, உங்களுடைய நண்பர்கள் மூலம் கூட இருந்து கொண்டே உங்களுக்கு தேவையில்லாத சில செயல்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில சில அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். பண விஷயத்தில் ஏற்பட்ட இழப்புகள். நீங்கள் சேமித்து வைத்த பணமானது திடீரென்று செலவாகி இருக்கும். உதாரணமாக கூறணும் அப்படின்னா, கடன் கொடுத்தது இழந்திருக்கும். குடும்ப செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கும். தொழிலில் நஷ்டமானது ஏற்பட்டிருக்கும். இதற்கான காரணம் சனி பகவான் 2ஆம் இடத்தை பாதித்தால் மட்டுமே இந்த பணம் பற்றிய விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். பணம் சேமிப்பும் குறைந்து கொண்டே இருக்கும். நீங்க வீட்டில் எவ்வளவு பணம் சேமித்து வைத்தாலும் அது இந்த சனி பகவானின் தாக்கத்தினால் மருத்துவமனைக்கோ, இல்லைனா வாகனங்கள் வாங்கணும், இல்லைனா வாகனங்களை பழுது பார்க்கணும், ஏதாவது ஒன்றுக்கு ஏற்பட்டு அந்த ஒரு பணமானது அப்படியே செலவழிந்து கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். 3வதாக, குடும்பத்தில் ஏற்பட்ட மனவேதனைகள். நீங்கள் குடும்பத்திற்காக செய்த பல விஷயங்களை கூட அவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கும். நீங்களும் புரிய வைக்கிறதுக்காண்டி என்னென்னமோ சொல்லி பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திடம் அவ்வளவு கண்ணீர் வராத குறையாக நீங்க பேசுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் உங்களை நம்ப மாட்டார்கள். உங்களுடன் பிறந்த உடன்பிறப்புகள் அவர்களை நம்புவார்கள். ஆனால் அவர்கள் மீது வைத்த ஒரு பாசத்தை குடும்பத்திற்காக உழைத்த உங்களின் மீது வைக்காமல் இருப்பார்கள். இதனால் உங்களுக்கு மனதளவில் பெரிய ஒரு வேதனையானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார். இதனால குடும்பத்தில் அமைதி தற்காலிகமாக குறைந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திற்குள்ளும் தேவையில்லாத சந்தேகங்களும், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் செய்த முயற்சிகள் தாமதமாகி கொண்டே இருக்கும். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் முயன்ற வேலைகள் முடிவிற்கு வராமல் தாமதமாகி கொண்டே இருக்கும். நீங்களும் எவ்வளவோ பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு முயற்சிகள் கைவிடப்பட்டு போய் கொண்டே இருக்கும். எவ்வளவோ பணங்கள் செலவழித்து பார்த்துருப்பீங்க. எத்தனையோ நபர்களிடம் போய் கெஞ்சி போராடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்காது. அது ஏன்னு தெரியாம நீங்களும் இதுவரைக்கும் முழித்து கொண்டே இருப்பீங்க. இதற்கு காரணம் சனி தாமதத்தின் ஒரு கிரகமாக இருப்பார். இதனால உங்களுக்கு உடனே நன்மைகளை கொடுக்க மாட்டார். பொறுமையாகத்தான் கொடுப்பார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும். அதுவரை உங்களை சோதித்து கொண்டுதான் இருப்பார். இதுதான் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களுடனே இருந்து உங்களுக்கு எதிராக மாறிய 2 முக்கியமான நபர்கள் இருப்பார்கள். முதல் நபர் யார் தெரியுமா? நெருங்கிய நண்பர். நீங்கள் அவருக்கு பல நேரங்களில் உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் உங்களுடைய பெயரை குறைத்து பேசியிருப்பார். உங்களுடைய திட்டங்களை கெடுத்திருப்பார். ஆனால் அவர் உங்களுடனே தான் இருப்பார். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. இந்த திட்டங்களை கெடுத்தது யார் என்று தெரியாமல் நீங்கள் உதவி கேட்டு அவரிடமே போவீங்க. இப்படிப்பட்ட சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதற்கு ராகு, சனி
சேர்க்கையானது இருந்தால் நண்பர்கள் மூலம் சோதனைகள் வந்து கொண்டிருக்கும். அது எப்படிப்பட்ட சோதனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தையோ இல்லைனா உங்களை அழிக்கின்ற அளவுக்கு கூட அந்த ஒரு சோதனைகளானது ஏற்படும். இரண்டாவது நபர் யார் தெரியுமா? உறவினர் அல்லது தொழிலில் உங்களுக்கு தொடர்புடைய ஒரு நபராக இருப்பார். அவர் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் பின்னால் உங்களுடைய வாய்ப்புகளை எடுத்தார், உங்களை தவறாக காட்டியிருப்பார். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, சனி 10ஆம் இடத்தை பாதித்தால் தொழிலில் போட்டி பொறாமையானது ஏற்படும். போட்டி பொறாமை ஏற்படுவது மட்டுமல்லாம கூட இருந்து கொண்டே உங்களை அழிப்பதற்கான வேலைகள் உங்களுடைய தொழிலின் மூலம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில் உருவான 3 முக்கியமான சண்டைகள். இதை உங்களால் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, திருமணம் என்பது வாழ்க்கையில ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு அன்பான செயல். இதுலயும் ஏதாவது தடைகள் ஏற்பட்டா உங்களுடைய மனமானது எவ்வளவு பாதிக்கப்படும். இந்த மாதிரி தான் சில தடைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. முதல் தடையாக பணம் தொடர்பான சண்டைகள். செலவு அதிகமாக இருக்கும், சேமிப்பு குறைவாக இருக்கும். இதனால உங்களுடைய குடும்பத்திற்குள் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நீ இவ்வளவு சம்பளம் வாங்குற, இருந்தாலும் வீட்டுக்கு ஏன் நீ கொடுக்க மாட்டேங்க, என்னதான் பண்ற, உனக்குன்னு என்னதான் செலவுகள் இருக்கு அப்படின்னு உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத பேச்சுக்கள் நிச்சயமாக பேசப்படும். இதற்கான காரணங்கள் சனி 2 அல்லது 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டால் பண விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். அடுத்ததாக புரிதல் இல்லாமல் இருப்பது. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவர் உங்களை தவறாகவே புரிந்து கொண்டிருப்பார். அவங்க கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் பதில் கூறாமல் அமைதியாக இருப்போம். நம்ம பேசினா அதற்கும் ஏதாவது ஒரு சண்டைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க அமைதியாக இருப்பீங்க. அமைதியாக இருக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ நீ இந்த எல்லா தவறையும் பண்ணியிருக்க, அதுக்கு தான் நீ அமைதியா இருக்க, உன்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியல அப்படின்னு மீண்டும் அதற்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. இதனால உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் சனி மற்றும் புதன் பகவான் இவர்கள் இருவரின் சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுவது இதுதான் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள். மாமியார் அல்லது உறவினர்கள் காரணமாக உங்களுடைய திருமண மாணவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இது சனியின் 4 அல்லது 7ஆம் இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட சண்டைகளானது ஏற்படும். திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். புதிதாக திருமணம் செய்தவர்களுக்கும் திருமணம் செய்ய போறீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சின்ன சின்ன தாமதங்கள், சின்ன சின்ன தடைகள், குடும்பத்திற்குள் பெரிய வாக்குவாதங்கள், உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மீது சந்தேகங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதனால் திருமணம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு ஏன் நம்ம இந்த ஒரு திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கன்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகளானது நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இந்த சனி ஏன் உங்களுக்கு இவ்வளவு இந்த சனி ஏன் இந்த ரிஷபம் ராசிக்கு இவ்வளவு பாதிப்பை கொடுக்கணும் தெரியுமா? முதலாவது கர்ம சோதனைகள், முன்ஜென்ம கர்ம விளைவுகளை சனி உங்களுக்கு தீர்க்கப் போகிறார். அதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து பின்பு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுக்க போகிறார். இதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொறுமையை கற்றுக் கொடுப்பதற்காக. ரிஷபம் ராசிக்காரங்க சில நேரங்களில் பிடிவாதமாக இருப்பீங்க. இது உங்களுடைய குணம்தான், அதை யாராலும் மாற்ற முடியாது. இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்துவதற்காக சனி இப்படிப்பட்ட சோதனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய பிடிவாதங்களை நீங்கள் விட்டால் மட்டுமே சனியினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரப்படும். மூன்றாவதாக வாழ்க்கையில் உண்மையானவர்களை காட்டுவதற்காக. சனி காலத்தில் யார் உண்மையானவர் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பார். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான நபர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உண்மையான நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனி நடக்கப் போவது என்னவென்று நான் கூறுகிறேன். இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் கூற வேண்டும். வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுமையாக மாறும். அது எப்படி மாறும் என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி தெரியுமா மாறும்? சனி பகவான் சோதனையை குறைக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் அமைந்திருப்பார். குரு பகவான் அதிர்ஷ்டத்தை உங்களுக்குள்ள அதிகரித்து கொடுப்பார். சுக்கிர பகவான் உறவுகளில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். புதன் பகவான் வேலை வாய்ப்பை உங்களுக்கு தேடி கொடுப்பார். செவ்வாய் பகவான் தைரியத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவார். இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறார்கள். இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. இனிமேல் நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக ஏற்படக்கூடிய 5 முக்கியமான மாற்றங்கள். முதல் மாற்றமாக தடைப்பட்ட வேலைகளானது முடிந்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்த பிரச்சனைகள், உங்களுக்கு வந்த பிரச்சனைகள், அந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரப்படும். தீர்ந்து நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இரண்டாவதாக பணவரவானது அதிகரிக்கும்.
புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த வருமான வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது வந்து சேரும். மூன்றாவது, குடும்ப உறவானது மேம்படும். முன்பு இருந்த சண்டைகள் அனைத்தும் குறையும். சண்டைகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேரும். தொழிலில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு தொழிலில் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். தொழிலும் வியாபாரம் அது அனைத்திலும் நல்ல ஒரு லாபமானது கிடைத்து போதுமான அளவுக்கு பணமானது வந்து சேரும். அடுத்ததாக, ஐந்தாவதாக, மனதில் ஒரு அமைதியானது கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அமைதியானது திரும்பும். இதுவரைக்கும் உங்களுடைய இரவில் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் நல்ல ஒரு தூக்கமானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த சனி பகவானின் தாக்கம் குறையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய மதிக்காத இடத்துல இருந்து கூட உங்களுடைய உழைப்பை பார்த்து மதிப்பாங்க, உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இந்த மாதிரி சில நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். பணநிலையானது சீராக ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இல்லைன்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், தொழில்கள் அது அனைத்திலும் இருந்து போதுமான பணமானது கிடைத்து உங்களுடைய கையிலும் பணமானது தங்க ஆரம்பிக்கும். உறவுகள் மீண்டும் உங்களை தேடி திரும்ப வரும். தடைப்பட்ட விஷயங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும். பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட சில விஷயங்களும் இந்த ஒரு நேரத்தில் தொடங்கி நல்ல ஒரு பணியில் நிச்சயமாக நடக்கப்படும். அதிலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். சனி பகவான் கூறக்கூடிய வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் உன்னை சோதித்தேன், உன்னை உடைக்கிறதுக்காக அல்ல உன்னை பலமாக்குவதற்காக. இதற்காகத்தான் நான் உன்னை சோதித்தேன். இதுதான் சனி பகவான் உங்களிடம் கூறப்போகிறார். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முழு முயற்சிகளையும் போட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஓடி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் முன்னேற்றுவதற்கான ஒரு பாதையில் சனி பகவான் இருக்கிறார். நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களிலும் நன்மைகள் மட்டுமே ஏற்படும். நீ பொறுமையாக இருந்ததால் இனி உன் நேரமானது உங்களுக்கானதாக மாறிவிடுமாம். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்காக மாறப்போகிறது. இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நடத்த இருக்கக்கூடிய உணர்ச்சிகரமான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக நினைத்த விஷயங்கள் இந்த ஒரு நேரத்தில் நிறைவேறிவிடும். உங்களை விட்டு சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி திரும்ப வருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான